திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பத்மாவதி தாயாருக்கென தனி சன்னதி இல்லாதது ஏன் தெரியுமா? 1000 அத்தி வரதருக்கு சமமான கோவில் ஒன்று உள்ளது. அது உங்களுக்கு தெரியுமா? திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தாயாருக்கு தனி சன்னதி இல்லாதது ஏன்? 1000 அத்தி வரதருக்கு சமமான ஒரு கோவில், 100 திருப்பதிக்கு சமமான ஒரு கோவில், ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமணம் நடந்த இடம் என்ற வரலாற்று பெருமையுடைய நாராயணவனம் தலத்திற்கும் மற்றும் 1000 அத்தி வரதருக்கு சமமான தரிசனம் பெறக்கூடிய ஒரு ஆலயம் என்கிற பெருமை உடையதுமான நாகலாபுரம் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் தலத்திற்கும் தான். சந்திரனை அடிப்படையாக கொண்ட சந்திர மாச கணக்குப்படி வைகாசி மாத சுக்லபட்ச தசமி திதி அன்று நாராயணவனம் என்கிற இடத்தில்தான் பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் திருமணம் நடந்துள்ளது. அப்படிப்பட்ட வரலாற்று பெருமையுடைய தலத்தையும் 1000 அத்தி வரதற்கு சமமான வேத நாராயண பெருமாள் கோவில் தலத்தையும் பார்க்கலாம். பெரும்பாலானோருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பொதுவாக நாம் எந்த பெருமாள் கோவிலுக்கு சென்றாலும் அங்கே அருகிலேயே தாயார் சன்னதியும் இருக்கும். ஆனால் திருப்பதியில் மட்டும் தாயார் எங்கோ தொலைவில் திருச்சானூரில் இருக்கிறாரே, ஏன் இப்படி? திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளின் ஊர் திருச்சானூர், பத்மாவதி தாயாரின் ஊர். பெருமாள் தாயாரை பார்க்க திருச்சானூருக்கு வந்தார். அதனால் அங்கு பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கிறது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடந்த இடம் நாராயணவனம். இங்கு பெருமாளும் தாயாரும் ஒரு சேர காட்சியளிக்கின்றனர். இங்கு பெருமாளும் தாயாரும் மனம் முடித்த காரணத்தால் இது கல்யாண கலையுடன் மகிழ்ச்சியை குறிக்கும் மங்களகரமான இடம். திருப்பதியிலும் திருச்சானூரிலும் தனித்தனியாக இருக்கும் இவ்விருவரும் ஒன்று சேர்ந்து எழுந்தருளிருப்பது காண கிடைக்காத அற்புத காட்சி. நாராயண வனத்தில் உள்ள கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருப்பதியை விட பழமையான கோவிலாகும். இதுதான் பத்மாவதி தாயாரின் அவதார ஸ்தலம். நாராயண வனத்தில்தான் பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடந்தது. உடைவாள் கையில் திருமண காப்போடு பெருமாள் அருளும் இந்த கஷேத்திரம்தான் உலகின் முதல் வெங்கடாச்சலபதி கோவில். இரண்டாவது தான் திருப்பதி. திருப்பதி வெங்கடாச்சலபதி பத்மாவதி தாயாரை இங்குதான் மணந்தார். இடுப்பில் உடைவாளோடு கையில் கல்யாண காப்போடு பெருமாள் இருக்கும் கோவில்கள் 2. ஒன்று குணசீலம், இன்னொன்று நாராயணவனம். இந்த கோவிலை திருமணம் ஆகாதவர்கள் தரிசித்தால் திருமண தடை விலகும். சுருக்கமாக நாராயணவனம் கல்யாண பெருமாள் என்று சொன்னால்தான் அனைவருக்கும் இங்கே தெரியும். திருமலையில் பெருமாளை நீண்ட நேரம் காத்திருந்து தரிசிக்க முடியாத குறையை போக்க விரும்புபவர்கள் இந்த நாராயணபுரம் தலத்திற்கு வந்து தாங்கள் விரும்பும் அளவுக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர தரிசித்து மகிழலாம். உள்ளே சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வெளியே வரும்போது ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமணத்திற்கு மாவு அரைத்த இயந்திரம் ஒன்றை பார்க்கலாம். பக்தர்கள் தங்களுக்கு திருமணம் கைகூடவும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் சகல செல்வங்களும் கிடைக்க பெருமாளை வேண்டி செல்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் செய்து திருமஞ்சனம் சாற்றி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உட்பட்டது. திருப்பதியில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாராயண வனம் உள்ளது. இந்த நாராயண வனத்தில் அருணா நதி பள்ளத்தாக்கு உள்ளது. பத்மாவதி என்று அழைக்கப்படும் தாயார் இந்த இடத்தில்தான் வளர்ந்தார்கள். நாராயண வனத்தில் தரிசனம் முடித்து அப்படியே அருகில் நாகலாபுரத்தில் இருக்கிற வேத நாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனம் பெற்ற மகிழ்ச்சியுடன் 1000 அத்திவரதர் தரிசனத்திற்கு சமமான ஸ்ரீ வேத நாராயண பெருமாளின் தரிசனத்தையும் நாம் பெறலாம். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.